Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாதுஷா ரெசிபி. கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட்ல அதே சாஃப்ட்டாவும் ஜூசியாவும் நம்ம வீட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையுமே பாருங்க. ஒரு பவுல்ல 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 50 கிராம் அளவு நெய்யை ஹீட் பண்ணிவிட்டு மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம தயிர் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். மாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக நீங்கள் சேர்த்துற வேண்டாம். மாவு சாஃப்டாக பிசைகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். நான் இன்னும் கொஞ்சம் தெளிச்சிக்கிறேன் தண்ணி. பாருங்கள், நல்லா மாவு சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 250லேருந்து 300 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 150 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இது பாகு பதம் கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்ல பாகு சர்க்கரை கரைஞ்சி கொதித்து பிசுபிசுப்பு தன்மை வந்துச்சுனாலே போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்து சர்க்கரையை நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி விரலால் தொட்டு பாருங்கள். அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாகு ஒயிட்டாக அந்த திரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. மாவு பாருங்கள், நல்லா 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக தனித்தனியாக உருட்டிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவு பால்ஸாக தனித்தனியாக உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருட்டின மாவுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம விரலை யூஸ் பண்ணி நடுவில் ஹோல்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொன்று நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டிக்கோங்க. விரல் வச்சு நடுவில் ஹோல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே எல்லா பீசஸையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பொரித்து எடுக்க வேண்டியதான். தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப ஹாட்டான ஆயிலில் நம்ம போட்டு பொரிச்சோன்னா உள்ளெல்லாம் வேகாது. மீடியமாக ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மிதமான சூடாக இருக்குது, அதிக சூடாக ஆகக்கூடாது எண்ணெய். நான் இப்போ எல்லாத்தையும் போட்டேன். ஒரு 6லேருந்து 7 பீஸ் போட்டிருக்கேன்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நீங்கள் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியம்லேயே இருக்கணும். ஆயிலும் வந்து அதே மாதிரி ஓவராக ஹாட் ஆகிடக்கூடாது. மீடியமான சூடாக இருக்கும்போது நம்ம போட்டு பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இது மாதிரியே நம்ம பேலன்ஸ் இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுருக்கிற ஜீரா பாகு வந்து சூடாகவே இருக்கும். இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த பாதுஷாவை அதில் போட்டுடலாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் அதில் போட்டு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ ஒரு ஜூஸியாக நம்மளோட பாதுஷா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். இதை அப்படியே திருப்பி போடுங்க. மொத்தமாகவே ஒரு நிமிஷம் அதில் ஊறிச்சுன்னா போதும். இந்த மாதிரி 2 சைடும் ஜீரா பாகு படுற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதையும் நீங்கள் போட்டு இதில் டிப் பண்ணி ஒரு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் நம்ம வீட்லேயும் பாதுஷா பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.